வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஒரு குழந்தை வந்துட்டு பிறக்கிறது, நார்மல் டெலிவரி பிறக்கிறது நல்லதா? இல்லை ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டெலிவரியில் பிறக்கிறது தான் நல்லது இல்லைங்களா? அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அம்மாக்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு பெற்றாங்க நம்மளை. ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுனால ஏன் வந்துட்டு பெண்களால் என்னென்ன பாதிப்புகள் வந்து வருது, அது ஏன் வருது என்ன இதே நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? என்ன இப்போது காமனாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே தெரியும். என்ன தெரியும், ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் இப்போ நார்மல் டெலிவரி ஆனால் ஒரு 3 நாளில் நம்ம வந்துட்டு அந்த நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? அந்த இது விட்டு இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் வந்துட்டு வேறு மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு அவங்க வந்து வெளியே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து விடுறதுக்கு வந்துட்டு நாட்கள் ஆகும். மினிமம் வந்துட்டு ஒரு 1 வீக் to 15 to வந்துட்டு ஒரு மந்த்து கூட போகும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு அந்த பேஷண்ட்டுடைய சப்போர்ட் வந்துட்டு இருக்கோ அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஓகே நீங்கள் வந்து போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த மாதிரி நடக்குது. இப்போது நம்ம இந்த அது இந்த வயிற்று கழிச்சி பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா என்ன நடக்குது தெரியுங்களா? அவங்க வயிற்று கிழிச்சி அந்த குழந்தைய வந்துட்டு எடுக்கிறதுனால அதனால வந்து வரக்கூடிய அந்த புண்கள், அந்த ரணம், அந்த அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு சரியாகிடும். மினிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 மாதம் to 6 மாதம். சரிங்களா? ஒரு 6 மாதம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 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 1 இயர். ஓகேங்களா? 3 மாதத்துல சரியாயிடும். 3 மாதத்துல சரியாக போயிடும். சரிங்களா? நம்மளுடைய அந்த பாடியுடைய அந்த புண்ணு வந்து ஆறிடும். சரிங்களா? இதுதான் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஆனால் அது பின்னாடி அந்த அந்த தண்டுவடத்தில் ஒரு ஊசி போடுறாங்க பார்த்தீங்களா, மைக் ஊசி. அதுதாங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அது ஏன் தெரியுமா பிரச்சனை? நம்ம பாடிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மைனியூட்டான என்ன சொல்லுவாங்க, நர்வ்ஸு, சரிங்களா, நியூரான்ஸு எல்லாம் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கும். சரிங்களா? அதுவும் அந்த அந்த இதுக்கு இல்லை, ஸ்பைனல் கார்டு. அங்கே நீங்கள் அந்த ஊசி நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே போடுறாங்க அப்படின்னா இந்த லம்பாரில் தான் போடுறாங்க, கீழே தான் போடுறாங்க. சரிங்களா? நீங்கள் எங்கே போட்டாலுமே சரி, சரிங்களா, நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னாலுமே அது என்ன திரும்ப நடக்கும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கை வச்சிட்டீங்க அப்படியாலுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் வந்துட்டு இது பாதிக்கப்படும். சரிங்களா? அந்த நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்படும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு நர்வ் டெத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு நியூரான் டெத்தை நீங்கள் வந்துட்டு திரும்ப நீங்கள் அதை வந்து நீங்கள் சரி பண்ணவே முடியாது. சரி பண்ண முடியாதுங்க. நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ண முடியாது. சரிங்களா? என்ன இதுதான் ட்ரூத்து. நியூரான்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அதை எங்கே சரி பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை முழுக்க அவங்களால அந்த குனிஞ்சி நிமிர்ந்தா முடியல. அவங்களால வந்துட்டு அந்த உடல் பலமே வந்துட்டு சுத்தமாக குறையுது. புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அது. அதனால் நம்ம இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் காலங்களில் பெண்கள் நம்ம இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சரியாக வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த தவறு வந்துட்டு நமக்கு நடக்காது. ஓகேங்களா? என்ன அப்போ தானே நீங்கள் வந்து உங்கள் காலம் முழுக்க நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி நீங்கள் பார்த்துக்க முடியும் இல்லையா?